வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்டி டிசைனர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு வில்லேஜ் செட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது வந்து வேஸ்ட்டு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு அட்டை தான். இந்த மாதிரி ஒரு திக்கான ஷீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் அட்டையில் வந்து ஃபுல்லாக க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் நான். ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது வீடு இருக்கும் இல்லையா, வீடு இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். மற்றபடி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பிளேட்டு, ஒரு அலுமினிய பிளேட்டு. அதில் வந்து நான் வந்து ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இது வந்து போன வருஷமும் நான் இதை யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பழசாயிருச்சு அட்டை. அப்புறம் வந்து ஜல்லிக்கல், சின்ன சின்ன ஜல்லிக்கல்லும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் களிமண் எடுத்துக்கோங்க, வீட்டில் உள்ள ஈக்குச்சி எடுத்துக்கோங்க. வீட்டில் நம்ம கிடைக்கிற திங்ஸை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மண் போட்டுக்கிறோம். அந்த பிளேட்டை வந்து நான் வந்து ஒரு குளமா வச்சுருக்கேன். ஸோ அந்த குளத்தை சுற்றி நம்ம ஃபுல்லாக மண்ணை போட்டுக்கிறோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மண் நிறைய யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மண் தான் அந்த லுக்கவே கொடுக்கும். கிராமங்கிற அந்த ஒரு செட்டை அப்படியே கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ மண் வந்து அந்த குளத்தை சுற்றி ஃபுல்லாக மண்ணை போட்டுக்கிறேன் நான். ஃபுல்லாக மண்ணை ஃபில் பண்ணதுக்கப்புறவு நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய விளையாட்டு ஜாமான்கள் எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஜல்லி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ஒரு வே மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த ஜல்லியை 2 பக்கமும் ஒரு பாத் சென்டரில் போட்டுட்டு 2 லைனாக நீங்கள் அந்த ஜல்லிக்கல் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அது வழி மாதிரியே இருக்கும், பாதை மாதிரி இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். இந்த பச்சை க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம பிளாஸ்டிக்கில் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருக்குறோம் இல்லையா, அதில் உள்ள மிச்ச பீசஸ் தான். ஸோ நான் அதை தான் வச்சுருக்கேன். இதில் இந்த மரம் மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நான் வெறும் வேஸ்ட்டு ஒரு சட்டியில் சின்ன ஒரு பாத்திரத்தில் மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு வேப்பங்குச்சியை தான் வச்சுருக்கேன். வேப்பங்குச்சி வச்சு இந்த பிளாஸ்டிக் பூவை ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து பார்க்க மரம் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மற்ற எல்லாமே குழந்தைங்க விளையாடக்கூடிய சின்ன சின்ன விளையாட்டு ஜாமான்கள், அதை வச்சு மட்டும்தான் இந்த கிராமத்தையே நம்ம வைக்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன திங்ஸ், வாத்து, இந்த மாதிரி அடிபம்பு, 4-5 மாடுங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி, இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, களிமண்ணை வச்சு ஒரு மண் அடுப்பு செஞ்சுருக்கேன். மண் அடுப்பு, அதுக்கப்புறம் ஒரு தொட்டி ஒன்று நம்ம களிமண்ணில் செஞ்சு அதில் வந்து காவி பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை வந்து மாட்டு தொழுவத்தில் வந்து கட்டி வச்ச மாதிரி, அதாவது மாட்டு தொழுவத்துக்கு வந்து ஃபுல்லாக அந்த அட்டையில் குட்டி குட்டி ஓட்டை போட்டு ஃபுல்லாக ஈக்குச்சி தான் நட்டி வச்சுருக்கேன். ஈக்குச்சி நட்டி வச்சுட்டு கொஞ்சோண்டு வைக்கோல் மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு இந்த 3 மாடையும் கயிறு வச்சு கட்டி அதில் நம்ம நிற்க வைக்கிறோம். அவ்வளோதான். வந்து வாங்க ஓரளவு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடு வந்து ஆக்சுவலாக இது வந்து பழைய உண்டியல், எங்கள் வீட்டில் இருந்த உண்டியல். ஸோ அதை வந்து மேலே ஈக்குச்சியெல்லாம் வச்சு ஒரு வீடு மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். அவ்வளோதான். வெளியே வந்து அடுப்பு, இது வந்து களிமண்ணில் செஞ்சது. பானையும் களிமண்ணிலே செஞ்சு பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம். அம்மியும் அப்படி தான். துணி காய போடுற இடம் வந்து 2 குச்சி வச்சுட்டு சென்டரில் கயிறு கட்டி துணி காய வச்சு மேலே ஒரு பின்னு மட்டும் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாட்டு தொழுவமும் அப்படி தான். கிணறு வந்து களிமண்ணில் செஞ்சு பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஜாமான்லாம் விளையாட்டு ஜாமான்கள் சும்மா முன்னாடி எடுத்து வச்சுருக்கோம். பொம்மைக்கு வந்து சரி கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சேரீ உடுத்து விட்டு ஒரு விரவு கட்டை எடுத்துகிட்டு வர்ற மாதிரி ஈக்குச்சியை மொத்தமாக கட்டி வச்சு அதோட தோளில் வச்சுருக்கோம். இது வந்து சின்ன ஒரு பால்வாடி ஸ்கூல் மாதிரி வச்சு, இது வந்து ஐஸ் குச்சை வச்சு பண்ண ஒரு சின்ன ஒரு பில்டிங் தான். அதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி சும்மா ஒரு ரயில்வே ட்ராக் போகிற மாதிரி வச்சுருக்கோம். இந்த கிராமம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும்.